எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள், பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களில் பார்ப்போம். ஜூன் மாதம் வியாழக்கிழமை 12/6/2025 உத்தராயணம் விசுவாவசு வருடம் வைகாசி 29ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:10 வரை. இன்றைய ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:10 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:10 வரை. இன்றைய திதி 2:56 வரை பிரதமை, பின்பு துவிதியை திதி. இன்றைய யோகம் 2:20 வரை சுபம், பின்பு சுப்ரய நாம யோகம். இன்றைய கரணம் 2:51 வரை கௌளவம், பின்பு தைத்துலாம் கரணம். இன்றைய நட்சத்திரம் காலை 10:33 வரை மூலம், பின்பு போராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை. சந்திராஷ்டம ராசி ரிஷபம். இன்றைய கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வைகாசி மாதம் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு இப்போ புதுசால ஏற்கனவே இருக்கு, மக்களுக்கு இப்போ தெரிய வருது இல்லைங்களா? இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சங்கல்பம் வச்சவங்க இந்த 29ஆம் தேதி மீண்டும் மறு சங்கல்பம் வைக்கலாம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத, இல்லை அந்த அசைவுகள் நம்ம என்ன கோரிக்கை வச்சோம் இறைவன்கிட்ட அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாம். நடந்திருந்தால் நடந்தது, இல்லையானால் மீண்டும் முயற்சி தேவை, அவ்வளோதான். இது என்ன செலவு? ஒன்றுமே இல்லைங்களே. ஒரு 27 சுற்றி இருப்பீங்க, ஒரு 27 பக்கம் போட்டிருப்பீங்க. ஆனால் ஆத்மார்த்தமாக உங்களோட சுயத்தை அந்த இறைவன் மீது பதிய வைக்க வேண்டும். அப்போ தான் அந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு விட்டு போகும். புரியுதுங்களா? இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு கிரக நிலவரங்கள் இப்பொழுதும் சாதகமாகவே இருந்து கொண்டிருக்கும் என்று கிடையாது. ஒரு கிரக மாற்றம், ஒரு கிரகத்தின் பார்வை வேறு வேறு கோணங்கள் இழுத்து செல்லும். அதாவது போட்டி நிறைந்து காணப்படுகிறது உங்களுடைய சூழ்நிலையில். அதாவது பிள்ளைகள் வழியில் சில சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள், அல்லது உறவினர் வழியில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வருகின்ற லாபங்கள், தொழில் அமைப்புகள் சற்று சரிவை சந்திக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. கடுமையான போட்டியில் இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் எல்லா விதமான விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு அது செய்யலாமா, இது செய்யலாமான்னா எல்லாமும் செய்யலாம். அது பக்தி பெருக்குடன் செய்கின்ற அத்தனை விஷயம் உங்களுக்கு வெற்றி பெறும். கடன் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கடன் வாங்க தேவை வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உழைச்சிங்கன்னா போதும், ஜெயிச்சு வரலாம். எப்போதுமே தன்னை இழந்ததை போல ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா என்ன ஆகுறது? எல்லாமும் வெற்றி, மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால கரெக்டாக இன்னைக்கு பயணம் பண்ணுங்க, ஜெயிச்சு முடிக்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் நன்மை அளிக்கக்கூடிய கிரக நிலவரம் மட்டும்தான் இருக்கு. என்ன ஒன்று, நீங்கள் பேசுகிற வார்த்தை கவனம் இருந்தால் போதும். குடும்பத்துக்குள்ள, குழந்தைகள் விஷயத்தில் அல்லது உற்றார் உறவினர் விஷயத்துலையும், கடன் சார்ந்த பிரச்சனைகள்லையுமே உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருந்தீங்கன்னா நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக திகழும். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் பிள்ளைகள் வழியில் ஆதரவு, வெளி வட்டார பேச்சுவார்த்தைகள் பழக்கங்களில்
ஒரு ஏற்புடைய விஷயம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு திருவிழா அல்லது ஒரு வைபவ விசேஷத்துக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு அத்தனையுமே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. வெளியிலிருந்து உங்களுக்கு ஆதரவு கரம் கிடைத்து கொண்டே இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த வரையில் என்னன்னா, நேற்றைய வேதனையிலிருந்து இன்றைக்கு வெளியே வர்ற நிம்மதி பெருமூச்சு. தேவையற்ற சங்கடங்களை போய் மாட்டிக்கிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள போய் தேவையில்லாம என்ட்ரா வருது, பதில் சொல்றது, வம்பு வழக்குகள் அல்லது கோர்ட்டு கேஸுகளை போய் மாட்டுறது, புரியுதுங்க. தாயார் வகையிலையும் பிரச்சனை, சகோதர வகையிலையும் பிரச்சனை, இது போல எண்ணற்ற தொந்தரவுகள் மாட்டிக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு கொஞ்சம் வெளியே வருவீங்க. ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற அமைப்பு உண்டு உங்களுக்கு இன்று. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் என்னதான் செய்தாலும் என்னதான் வந்தாலும் வரவுகளை மதிக்கின்ற ஆளாக தெரியல. வந்துச்சா அதை கம்முன்னு வைங்க, வரலையா அதையும் கம்முன்னு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அமைப்பு தான் கன்னிக்கு இருக்கிறது. இன்றைய கிரக நிலவரங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ரொம்ப கவனம், வார்த்தையில கவனமா இருங்க. குடும்பத்துக்குள்ள நீங்க செய்கின்ற வேலைகள் அத்தனையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு இன்று இருக்கிறது. அதனால கவனம் தேவை என்று உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டில் தலைக்கு வந்த பிரச்சனை தலப்பாயோட போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால சாதனைகள் பல புரிந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. கவனமுடன் இருந்தால் வெற்றி உண்டு உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு அமோகமான நாள். எல்லாமும் கிடைக்கும், மனதும் அமைதிப்படும். ஒரு நல்ல விருந்து உபசரிப்புகள் கவனமுடன் கலந்து கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கிறது. அங்கு சென்று உங்களுடைய எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியதில்லை. சென்றீங்க வந்தீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க ஒன்றும் வேலை இல்லை. வெற்றி உங்களுக்கு காலடியில் இருக்கின்றது. பயணம் நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்கின்ற ஒரு நாள். அற்புதமான விஷயங்கள்னா, சில விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கும், அதை குறித்து நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்க கொடுத்த வாக்குக்கு தான் இப்ப பிரச்சனை நடக்குது. நீங்க அந்த வாக்கெல்லாம் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது தவறு. அதனால இந்த கவனம் வார்த்தையில் இருங்க போதுமானது. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு எல்லாமே தடைப்பட்டுருச்சு, தாமதப்படுதுன்ற ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துக்கு பொதுவா ஒரு 10 பேர் உள்ள இடத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னா 10 பேருக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம செய்ய முடியும். நீங்க தனி மனிதனா இருந்து செய்யற விஷயத்த 10 பேருக்கு முன்னாடி நின்று அதை நீங்க சொல்லி சொல்லி காட்டி அவர்களிட்டிருந்து ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. நீங்களும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்க மாட்டீங்க. எப்போதுமே தடை தாமதம் அச்சம் இது போன்ற விஷயங்கள்ல மட்டும்தான் இருக்கிறீங்க. அதனால ஃபர்ஸ்ட் உங்களை ரிலீஃப் பண்ணுங்க. உங்க தொழில் கவனம் வையுங்கள். எத்தொழில் புரிந்தாலும் அத்தொழில் நன்மை நடக்கும். கவனம் எச்சரிக்கை தேவை. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப நட்பு கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்கணும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். அல்லது உறவினர் வழியில போய் நம்ம எதுவும் வார்த்தைகள் கொட்டிடக்கூடாது. நீங்கள் தாய் தந்தையருடன் இணக்கமாக நடந்து கொள்ளுங்க. அல்லது பெரியவர்களாக இருந்தால் குழந்தைகிட்ட இணக்கமாக நடந்துக்குங்க. எனக்கு உண்டானது தான் எல்லாருக்கும் நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க தொழிலில் புதிய முயற்சிகள் செய்வதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு, வெற்றியும் உண்டு. பகை வர காத்திருக்கிறது, கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு மாற்றம் இல்லாத போல் தோன்றும். ஆனால் மாற்றம் கிடைக்காது உங்களுக்கு. இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு உஷ்ண தேகத்தோடவே போராடி போயிட்டு இருப்பீங்க. டென்ஷன் பேர் வழியாவே இன்னைக்கு இருப்பீங்க. அதனால சற்று கவனமா இருங்க. குருவின் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். எல்லாமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.